ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அவரைக்காய் போட்டு நாட்டு அவரைக்காய் போட்டு சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேங்க, நாட்டு தக்காளி போட்டுக்கிறேன். நான் ஒரு 1/2 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேங்க. 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் குழம்பு தூளுங்க. இதுவே கரெக்டாக இருக்கும், வேறு எந்த காரமும் தேவைப்படாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடலாங்க. அப்போ தான் வெளியே பொங்கி வராது. ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு தாளிக்கும் போது காமிக்கிறேன். வாங்க நம்ம இப்போ சாம்பார் தாளிச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேங்க. நல்லா காயிட்டும். அதில் கடுகு 1/4 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், நல்லா வெடிக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன், நாட்டு பூண்டு. ஃப்ரை பண்ணிக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்க, நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். ரொம்ப போட்டுறாதீங்க, ஆல்ரெடி நம்ம அதில் கொஞ்சம் போட்டிருக்கோம். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இது கூடவே ஆனியன் ஃப்ரை ஆகலையே, நம்ம பருப்பில் சாம்பாரில் பருப்புக்கு போடல தக்காளி எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. பருப்பை போட்டு நல்லா டீப்பாக அந்த ஆயிலே ஃப்ரை ஆகணும். நமக்கு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுங்க. அது வேகும் போதே கொஞ்சமா கொத்தமல்லி தழை, ஃப்ரை ஆகும் போதே கொஞ்சமா கறி லீவ்ஸ் போட்டுக்கிறேன். அப்புறம் ஃபைனல் டச்சா கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜ்ல போட்டீங்கன்னா அதோடைய எசென்ஷியலா உள்ள இறங்கி அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாம்பார் அவ்வளோ மனமா டேஸ்டா இருக்கும். இப்போ நான் நாட்டு அவரைக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த மாதிரி நீட்டு வாக்கில் எடுத்திருக்கேன். இந்த நாட்டு அவரைக்காயில சாம்பாரோ புளிக்குழம்போ வச்சு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு சாம்பார் வச்சு காட்டுறேன். அப்புறம் ஒரு நாள் நான் புளிக்குழம்பும் செஞ்சு காட்டுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உப்பு போட வேணாம், ஏன்னா சீக்கிரம் காய் வேகாது. உப்பு எப்பவுமே போட்டீங்கன்னா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பருப்பு தண்ணிக்கு ஊற்றிருப்போம்லங்க, அந்த தண்ணியை மட்டும் நான் வடிகட்டி ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சு வரணும், நமக்கு காய் வெந்து வரட்டுங்க, காமிக்கிறேன். இப்போ வந்து சாம்பார் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கு நம்ம காய்க்கு. காய் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க, வேகட்டும். பாருங்க, ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, காய் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் நான் ஃப்ரை ஆகட்டுங்க, பார்க்கலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. நமக்கு அந்த மனத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம் வெந்துருச்சா இல்லையான்ட்டு. அவரைக்காய் வெந்துருச்சுங்க. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க பருப்பு வேக வச்சு வச்சிடலாங்க, அதை போட்டுங்க. கொஞ்சம் திக்னஸா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதான், நம்ம கொஞ்சம் தண்ணியாட்ட தான் சமைப்போம். தண்ணியாட்ட தான் சாப்பிடுவார் எங்க வீட்டுக்காரரு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புளி தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் தாங்க எடுத்தேன் புளி. சாம்பார் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த அவரைக்காய் சாம்பார். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, நாட்டு அவரைக்காய் கிடைச்சா. இப்போ நம்ம உப்பே ஆட் பண்ணலங்க, இப்பதான் நம்ம உப்பு போடுறோம், ஏன்னா காய் வேகாதுன்ட்டு. உப்பு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். அங்க தேவையான அளவு நான் தண்ணி ஊத்திட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு இன்னைக்கு இரு தண்ணி எடுத்து காட்டுறேங்க. நாங்க இரு தண்ணின்னு சொல்றோம்ல, அது என்னன்னு நான் காமிக்கிறேன். பாருங்க, சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. நான் இப்போ மண் பாத்திரத்துக்கு மாத்தி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, சாம்பார் எப்படி கொதிச்சு வருதுன்னு. இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுறேன். அவ்வளவுதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய். பாருங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.